வாங்குறதெல்லாம் கும்மாங்குத்து. இதில் குர்த்தா ஒன்று தான் எனக்கு ஒரு கேடு. அப்படியே வந்துடுவேன் மாமன். வாங்க மக்களே, வணக்கம். அதாவது காலையிலேருந்து வீடே போர்க்களமாக கிடக்கு. பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் வீடியோ போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சூர்யாவோட வீடியோ ஒன்று ப்ரைவேட் ஆகிருக்கும். அது யார் யார் பார்த்தீங்க பார்க்கலங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அதில் வந்து சில வார்த்தைகளை ரொம்ப ஓவராக பேசுனதுனாலையும், சில விஷயங்களை அதிகப்படியாக சூர்யா வாய விட்டதுனாலையும், அவள் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னதுனாலையும், இந்த பிரச்சனையை இதோட சுமூகமாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் தான் அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ண சொன்னேன். அதை பண்ண சொன்னதுக்கப்புறம் இங்கே பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஏசியை போட்டு விடு, ஏசியை போடு, வேர்க்குது பயங்கரமாக. சரிங்களா? அதனால் வீடியோவை ப்ரைவேட் பண்ணியாச்சு. சுமியோடைய பிரச்சனை யாரோ தூண்டுதல் பேரில் நிறைய வார்த்தைகளை இப்போ என்கிட்டையும் பேசிச்சு சுமி. ரெண்டாவது, நீ தடுக்காதீங்க, நான் ஸ்டேஷனுக்கு நான் போயே தீருவேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இவ ஸ்டேஷனுக்கு போனால் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு எதாக இருந்தாலும் சந்திக்க தயாருண்டா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள சூழல் எப்படி இருக்கோ, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி போய்க்கிறணும். அதுதான் நல்லது. எதிரிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ யாரை பகடக்காயாக யூஸ் பண்ணுறதுக்கு சில கற்பாடுகள் முயற்சி பண்ணுதுன்னா சுமியை. இப்போ சுமி தான் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக மோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே இப்போ சுமியை ஏற்றி விட்டு, நான் எவ்வளவோ, நான் என்னடா இது திடீர்னு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காளே, யாரை என்னை தடுக்காதீங்க, இது நடந்தே தீரும், சத்தியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. இது அவளாக எடுத்த முடிவு கிடையாது. யாரோ ஒரு 4 பேர் அவளை தூண்டி விட்டு, நீ போய் இதை கொடு, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா பல விஷயத்தில் சுமியை நான் பொறுமையாக போக வச்சுட்டேன். பண விஷயத்தில் 50,000 ரூபா கேட்டான், அதுக்கு அல்வா கொடுத்துட்டேன். அது ஒரு நிமிஷம் இருங்க, எந்த நாதாரின்னு தெரியலை. சும்மா இருங்கடா கொஞ்சம் நேரம். அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு அவள் உள்ளே இருக்காருங்க, நான் இங்கே உட்காந்தே போட்டுறேன். அங்கிட்ட அவன் இருக்கான், அங்கிட்டும் போக முடியாது, நான் இங்கேயே வர்றேன். இருங்க, ஒன்று பேச விட்றாங்களா ஒரு நிமிஷம். அதனால் தூண்டுதன் பேரில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சுமியை கூப்பிட்டு, இப்போ என்ன உனக்கு அந்த ஒரு வீடியோ தானே, ப்ரைவேட் தானே, நான் போட சொல்லிடுறேன்னு சொல்லி போட வச்சாச்சு. போட்டதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு சமையல் வேலையும் நடக்கலை. வீடே போர்க்களமாக கிடக்குது. நாங்கள் 2 பேரும் அடிபுடி சண்டை. அவள் தலைமுடி என் கையில், என் மயிறு அவள் கையில், அந்த அளவுக்கு போயிருச்சு. வாங்கிட்டு வந்த பொருள் எதையுமே சமைக்கலை, பூரா அப்படியே பிரிட்ஜுக்குள்ளே கிடக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சாப்பாடு முதற்கொண்டு செய்யலை. கடையில் தான் அம்மன் ஹோட்டலில் வாங்கிட்டு இந்த இருக்குது. என்னையை சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேணான்ட்டேன் நான். எதுக்கு ஒரு மனுஷனுக்கு, எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்? நிம்மதி வேணும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் எனக்கு வேறு மாதிரிலாம் தோணுது. என்னையவும் இவன் நிறைய பிளாக்மெயிலு, ஓவர் பிளாக்மெயிலு. நீ போனேன்னா ஒன்று போங்கிறா, சரின்னு சொல்லி நானும் துணிமணியில் எடுத்து வச்சுட்டு கிளம்புனா, போகாத, எனக்கு பைசல் பண்ணிட்டு போ, நான் ஒரு பத்திரம் எழுதுறேன், அதில் கையெழுத்து போடுங்கிறா. அப்புறம் என்ன சொல்கிறா, நான் கிளம்பி இழுப்பூருக்கு போகிறேன், நீ என்னை தேடாதங்கிறா. சரி கிளம்பு அப்படின்னு சொன்னால் போகவும் மாட்டேங்கிறா. விட்டுக்கிட்டு இங்கே நாளைக்கு இவ்வளோத்துக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்கு. நாளைக்கு கோயம்புத்தூர் போகணும், அதுக்கப்புறம் நாளை கழித்து வாய்தா இருக்குது. இவ்வளவும் தாண்டி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது இவை எப்படி சும்மா தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணுறதும், நான் பல விஷயங்களை இப்போ நான் என்னால் சொல்ல முடியாத சூழலில் உட்காந்துருக்கேன். நான் 6 மணி லைவில் அங்கே பேசிக்கிறேன். இப்போ கூட நான் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. நான் கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் அங்கே உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு சாயங்காலமாக லைவை போட்டுட்டு நான் என் மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு 7 மணிக்கு மேலே வர்றேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னை வாழவும் விட மாட்டேங்கிறா, என்னை சாக விட மாட்டேங்கிறா. உட்காந்துக்கிட்டு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு அளவு தான் பார்ப்பேன். ரொம்ப பொறுமை எல்லை மீறி போனால் அதுக்கப்புறம் நான் என்னுடைய இயலாமை என்ன செய்ய போகிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஏன்னா இப்போ என்னால் பேச முடியாது, பக்கத்தில் இருக்காங்கிறதுனால சொல்கிறேன், சரியா? அதாவது ஒரு அளவு தான். இப்போ இவளுடைய தரப்பில் என்ன சொல்கிறான்னா, அவனாப்பில் என்ன பேசாமல் இருக்காள, ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னையை பற்றி திட்டி வீடியோ போடுறா. காலையில் என்ன பண்ணிட்டா, எப்போ பார்த்தாலும் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், இவளை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் ஆனந்த் பொண்டாட்டி, ரிப்பாயி, சபி, சரத்து, அவுத்து காட்டினவ, திறந்து காட்டினவ, இதே டாப்பிக்கை கேட்டு எனக்கே காதெல்லாம் புளிச்சு போச்சு. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை.
அவளும் அதை எவ்வளோ நாள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாள். இல்லை இவன் எதையாவது போய் நேரில் பார்த்தாளா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன் இல்லாததை வந்து தேவையில்லாமல் நீ பேசுகிற? நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அடுத்த ஆளை பற்றி பேசாத. ஏன்னா எல்லா பேரும் எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளே பேசுகிறீங்களா, உங்களுக்குள்ளே உண்டான ஆதங்கங்களை கொட்டுங்கிறேன். அதுக்காக மிகைப்படுத்தி பேசக்கூடாதுல்ல, நடக்காததை நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதை விட இப்போ திருப்பி இப்போ என்ன தெரியுமா, இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, ஓ குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு, அது எனக்கு தெரியும், நான் வந்து அதை அவுத்து விடவா, நீ என்னை விட்டு விலகி போனால் அதை பூரா நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாளே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்தால் நேரடியாகவே கேட்குறேன். ஏதாவது ஒரு ரகசியம் இருந்தால் நீயே சொல்லு. நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி மக்கள் முன்னாலேயும் என்கிட்டையும் பீதியை கிளப்பக்கூடாது. எவகிட்டயுமே அவுத்து காட்டுறேன்னு சொல்லி தூண்டில் கருப்பு மேல சத்தியம்னு சொல்லு. எதுக்கு துபாய்க்காரன் அவுத்து பார்க்கல, அது அம்மனை போட்டால மாப்பி, அதே மாதிரி சரத்துக்கிட்ட போல ஆனந்துக்கிறவன் எவனே தெரியாது, எவனுமே தெரியாதுன்னு தூண்டில் கருப்பு கோயில நீ சத்தியம். சரி நான் கேட்குறேன், இதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியவே நானா நீயா? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அங்க போனவன் இங்க போனவன் 6 வருஷத்துக்கு முன்னாடி போனவள இப்போ போனத நீ பாத்தியா? நீ என்ன மயிருக்கு காலைல உட்கார்ந்து நான் சொன்னேனா? நான் முதவி சொன்னேன் காலையில முத கொண்டு உன்னை பெருமையா தான் பேசுனேன். ஆரம்பத்துல என்ன பேசுற? என்ன ஆரம்பத்துல? நான் இல்லனா சிங்கப்பூர் போய்வா, மலேசியா போற, நீ பாத்தியா? நீ தானே என்கிட்ட சொல்லி இருக்க. நீ கண்ணார பாத்தியா? நீ என்ன சொன்ன என்கிட்ட? நான் இந்த மாதிரி வந்து நீ என்னை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் கிளம்பி என்கிட்ட போய்கிட்டே இருப்பேன். என்னை அடிமைத்தனம் படுத்துற. யார் யாருக்கு அடிமைத்தனம் படுத்துற? அவ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எது நீ தானே என்கிட்ட சொல்ற? நீ இல்லாட்டா நான் போய் ரியல் எஸ்டேட் அதிபர்கிட்ட போயிருவேன். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே உன் வாயால சொன்ன. நீ இல்லாட்டா நீ என்ன என்கிட்ட என்ன சொன்ன? நீ இல்லாட்டி நான் போய் ரியல் எஸ்டேட் அதிபர்கிட்ட போயிருவேன், நான் எம்எல்ஏட்ட போயிருவேன், நான் அமைச்சர்கிட்ட போயிருவேன், நான் மந்திரிகிட்ட போயிருவேன், நான் துபாய் போயிருவேன், சிங்கப்பூர் போயிருவேன். இந்நேரம் என் ரேஞ்சே வேற. நீ சொன்னது இல்லையா? நீ இது என்ன வாயில சொல்றதுதான். நான் சத்தியம் பண்றேன், தூண்டி கருப்பு மேல சத்தியமா நீ அப்படி சொன்ன. இப்ப நான் என்ன கேக்குறேன்? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்? இவ சத்தியம் பண்ண சொன்னாங்க, நான் பண்றேன்ல. இவ தானே என்னைய பிளாக்மெயில் பண்ற. கேளு, நீ இல்லாட்டினா என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கும். சின்னத்திரைக்கு போயிருப்பேன். நீ என்ன சொன்ன? சின்னத்திரைக்கு போயிருப்பேன், வெள்ளித்திரைக்கு போயிருப்பேன், நான் நேரம் பெரிய லெவல்ல வந்திருப்பேன். உன்னால என் திறமைகள் பூரா முடக்கி போச்சுன்னு நீ சொல்லலையா? ஏன் இதுக்கு முன்னால ஏன் நீ லைவ்ல கூட எத்தனையோ தடவை இவ சொல்லியிருக்க. சின்னத்திரை வெள்ளித்திரை போனங்கிறது ஒரு குத்தமா? நான் கேக்குறேன். நீ என்ன சொல்லியிருக்க நல்லா யோசிச்சு பாரு. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணி நீ சொல்லலையா? நீ இல்லாட்டினா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணி நேரம் நான் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள போயிருப்பேன். நீ சொல்லலையா? சொன்னீல? ஆமா தான் நீயே சொல்றீல. அப்புறம் நீ வந்து உள்ளத சொல்ற. நான் என் குடும்பத்தில் நடக்காததெல்லாம் ஏன் சொல்ற? என் குடும்பத்தில் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான் சொல்றேன். நீ சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீ என்னை டார்ச்சர் பண்ணாதங்கற. என்னைய எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. ஊர்ல விட்டுட்டு இருப்பீங்க. அத சத்தியம் கேட்டா நீ பண்ணவட சும்மா இருக்க. வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவட சிங்கப்பூர் போயிருந்தா இவன் இப்படி போயிருப்பா. நான் இல்லனா இப்படி போய். உங்ககிட்ட நான் கேக்குறேன்டா. நீ காலைல நான் என்ன சொன்னேன்? இவ என் மேல வச்சிருக்கிற அன்பு முரட்டு காதல். அப்படிதான் என்னை விட்டு பிரிவை தாங்க முடியாம தூண்டில் கருப்பு கோயில்ல போய் இது உண்மையா பொய்யா சொல்லி நானே போய் குத்திட்டு வரேன். எதை போய் போய் வந்து இவ எவங்கிட்டமே திறந்து காட்டல, எவங்கிட்டே படுக்கல. உனக்கு உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிடாரி அம்மன் கோயில்ல போய் மண்ணவாரி தூத்துறது, தூண்டி கருப்புல போய் எலுமிச்சம்பழம் குத்துறது. நான் உன்னை பேசவே இல்லையே. என்ன பேசுற? நீ என் மேல காதல் வச்சிருக்கேன்னு தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி காதல் சொன்னா அறுத்து போடுவேன். மரியாதையா இருந்துக்க. காதலா டேய், இந்த இடத்துல பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இன்னும் ரொம்ப வாய் ஓவரா போகும். லைவ் போட்டாலும் வந்து இப்படிதான் இடைஞ்சல் பண்றா, ஒரு வீடியோ போட்டாலும் இப்படிதான் இடைஞ்சல் பண்றா. நான் 8 மணி லைவ், அங்க நான் 6 மணி லைவ்ல வந்து நான் பேசிக்கிறேன். விட்டுருங்க. நீ வாயை மூடு, தயவு செய்து போ.